ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஷ் பேசுகிறேன். சம்டைம்ஸ் நமக்கே நம்ம வாழ்க்கையை பற்றியோ இல்லை நம்மளோட ஜேர்னி பற்றி ஒரு கேள்வி இருக்கும்ல. நம்ம கரெக்டான டைரெக்ஷனில் தான் போகிறோமா, நம்ம கரெக்டான விஷயங்கள் தான் பண்ணுறோமா, ஏதோ ஒரு கொஞ்ச நேரம் படிக்கிறோம், ஏதோ ஒரு கொஞ்ச நேரம் வேலை பார்க்குறோம், ஏதோ சும்மா ஜாலியாக ஃபோன் நோண்டிட்டு நாமளும் ஜாலியாக சுற்றின்னு இருக்கோமே, நம்ம உண்மையிலே உருப்படியாக அது பண்ணிட்டு தான் இருக்கோமா, இல்லை நம்ம கரெக்டான எஃபர்ட்ஸ் போட்டுட்டு இருக்கோமா, நம்மளோட ரிலேஷன்ஷிப்பில் இல்லை நம்மளோட கரியரில், நம்மளோட ஸ்கூல் லைஃப்பில் இல்லை காலேஜ் லைஃப்பில். உலகமே ஸ்பீடாக ஓடி போயிட்டுருக்கு, என் வண்டி தத்தி தத்தி தான் போயிட்டுருக்கு. பட் அப்படி போனால் கூட அது கரெக்டான டைரெக்ஷனில் போனால் கூட போதும். பட் நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோமான்னு தெரியலையே. எல்லோரும் நம்மளோட எங்கேயோ இருக்க மாதிரி இருக்குது. இன்ஸ்டா ஸ்டேட்டஸ் பார்த்தா ஒவ்வொருத்தன் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கான். நான் இன்னும் அதே குண்டு சட்டியிலே தான் இருக்கேன். எனக்கு ஒரு மாதிரி இன்செக்யூர்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி நமக்கு நம்ம லைஃப்பை பற்றி நம்மளை பற்றி கொஞ்சம் இன்செக்யூரிட்டிஸ் இருக்கலாம், ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கலாம். அண்ட் அந்த மாதிரி டைமில் நமக்கு இன்னொருத்தர் வேணும் இல்லைங்களா. இல்லைடா, நீ கரெக்டாக தான் பண்ணுற, நீ கரெக்டான டைரெக்ஷனில் தான் போகிற, யூஆர் டூயிங் வெல் நவீன், யூஆர் டூயிங் வெல் கிருஷ்ணா, யூஆர் டூயிங் வெல் கண்மணி அப்படிங்கிற மாதிரி நீ கரெக்டாக தான் பண்ணுற, எதுக்கு இப்போ ஓவராக யோசிக்கிற, எதுக்கு இப்போ பயப்படுற, இல்லை நீ நல்லா தான் பண்ணுற, என்ன இப்போ அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு துணையாக ஒருத்தர் சொல்கிறதுக்கு, ஒரு ரீஅஃபர்மேட்டிவாக சொல்கிறதுக்கு, ஒரு சின்ன பாசிட்டிவிட்டி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருந்தால் நல்லா இருக்கும்ல. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு அப்படி சொல்ல ஒருத்தர் வந்திருக்காரு. சாண்டா கிளாஸ் மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு. அந்த ஒருத்தர் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா அது நான் தான். எஸ், யூஆர் டூயிங் வெல், நீங்கள் செமையாக பண்ணுறீங்க, கீப் இட் அப், ஜஸ்ட் கீப் கோயிங் இன் யுவர் ஜேர்னின்னு சொல்லிட்டு உங்களை பூஸ்ட் பண்ண தான், உங்களை மோட்டிவேட் பண்ண தான் நான் வந்திருக்கேன். பட் டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் எனக்கு பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்சா. ஓகேவா? ஸோ இதயத்தின் குரல் நான் க்ளோஸ் டு 5 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேங்க. ஆல்மோஸ்ட் 200 எபிசோட்ஸ் பண்ணியாச்சு. நிறையா பேரோட லைஃப்பில் அழகான இம்பேக்ட்ஸ்லாம் கொண்டு வந்தாச்சு. பட் எனக்கு எப்போவுமே இருக்க ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படிங்கன்னா இது மானிட்டைஸ்டு கிடையாது. இது மூலமாக எனக்கு ரெவன்யூவோ இன்கமோ எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? யூடியூப் மாதிரி பாட்காஸ்ட்டில் ஆட்ஸு, இவ்வளோ டாலர்ஸு, சிபிஎம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பட் ஒவ்வொரு எபிசோடும் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 6லேருந்து 8 மணி நேரங்கள் தேவைப்படும். நிறையா எடிட்டிங் இருக்கும், ரெக்கார்டிங் செஷன்ஸ் எல்லாம் போகணும், அதுக்கப்புறம் நிறையா பிளாட்ஃபார்ம்ஸில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். நானும் நிறையா எஃபர்ட் போடுறேன். ஸோ ஆட் ரெவென்யூ தான் இல்லை, பட் லிசனர்ஸ் ஆகிய நீங்கள் டைரெக்டாக எனக்கு மணி டொனேட் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். எஸ், லிசனர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களால் முடிஞ்சதுன்னா மினிமம் ஒரு 50 ரூபீஸ், ஒரு 100 ரூபீஸ், இல்லை ஒரு $5, $10 எனக்கு டொனேட் பண்ணுங்கள். என்னோடய பேஷனுக்கு டொனேட் பண்ணுங்கள். இதை நான் ஒரு சர்வீஸ் மாதிரி தான் பண்ணுறேன். மோராலஸ் நிறையா பேருக்கு இது நல்லது பண்ணுதுன்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணுறேன். ஸோ உங்களால் முடிஞ்சதுன்னா எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். எல்லா பிளாட்ஃபார்மோட லிங்க்கும் எபிசோடோட டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த வாரத்துக்கான எபிசோடை ஆரம்பிக்கலாங்களா? எஸ், யூ ஆர் டூயிங் குட். ஐ ரிப்பீட், யூ ஆர் டூயிங் குட். ஸோ நாம் அப்பப்போ ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கலாம், என்னடா அது ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கோம், என்னடா அது யூடியூப்பை நோண்டிகிட்டே இருக்கோம். நம்மளும் சும்மா பசங்க கூட இல்லை பொண்ணுங்க கூட அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வரோம். ஒழுங்காக படிக்கிற மாதிரியே எனக்கு தோண மாட்டேங்குது. காலைல புக் எடுத்து வைக்கிறோம், அப்படியே கொஞ்ச நேரம் தூங்குறோம், கொஞ்ச நேரம் புரட்டுறோம், அந்த படிக்கிற மூடே வர மாட்டேங்குது. ரிலேஷன்ஷிப்பில் கரெக்டான டைரெக்ஷனில் தான் போகிறோமா, அப்பப்போ கொஞ்சம் விஷயங்கள் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. பட் நம்ம பாண்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கா? ஆஃபீஸில் நான் ஒழுங்காக தான் வேலை பார்க்குறேன்னா? எல்லோரும் நிறையா டெக்னாலஜிலாம் படிக்கிற மாதிரி இருக்குது, நான் கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கேனா அப்படிங்கிற மாதிரி நமக்கே கூட தாட்ஸ் இருக்கலாங்க. பட் நான் சொல்கிறேன், நான் ஆணித்தனமாக சொல்கிறேன், உங்கள் மேலே நம்பிக்கையாக நான் சொல்கிறேன், யூ ஆர் டூயிங் வெல். ஆமாம், ஒரு 1 or 2 days ஒழுங்காக படிக்கலை, அதனால் என்ன இப்போது ஒன்றும் மழை இடிஞ்சு போயிடாதுங்க. யூ ஆர் டூயிங் வெல் தான். ஒரு 1 or 2 days நீங்கள் கொஞ்சம் ஆஃபாக இருந்தீங்க, கொஞ்சம் ஒழுங்காக ஒர்க் பண்ணல, ஆர் மற்றவங்களோட கொஞ்சம் ஸ்லோ லேர்னராக இருக்கீங்க, உங்களுக்கு இந்த லேட்டஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் ஆகுது. பட் ஸ்டில் யூஆர் டூயிங் வெல். மேபி மற்றவங்க ரிலேஷன்ஷிப்லாம் பார்க்கும்போது அவங்க அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். பட் உங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டு நீங்கள் கொடுத்துட்டு தானே இருக்கீங்க. அந்த பார்ட்னருக்கு நீங்கள் ட்ரூவாக தானே இருக்கீங்க. யூ ஆர் டூயிங் வெல். அப்பப்போ அந்த பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்போட தாட்ஸ் உங்களுக்கு வருது. உங்களோட பிரேக்கப்லேருந்து உங்களால் வெளியே வர முடியாமல் கஷ்டப்படுறீங்க. பட் ஸ்டில் அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ஜெயிக்கிறீங்க. ஒரு சின்ன ஸ்மைலோட தூங்குறீங்க. அடுத்த நாள் ஒரு ஸ்மைலை ஸ்போர்ட் பண்ணுறீங்க. யூ ஆர் டூயிங் வெல். அப்பப்போ ஃப்யூச்சரை பற்றின பயம் வருது. அப்பப்போ என்னடா பண்ண போகிறோம், அவ்வளோ கடன் இருக்கே, அப்பா அம்மாவுக்கு அது பண்ணுங்கிற எண்ணங்கள்லாம் இருக்குது. பட் ஸ்டில் அதுக்கு நீங்கள் கடின உழைப்பை போடுறீங்கல்ல. ஒரு வாரம் 2 வாரம் அப்படி இப்படின்னு இருந்தாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே உள்ளுக்குள்ளே டீப் வித்தின் உங்களுக்கு நான் மனசார நீங்கள் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்கல்ல,
யூ ஆர் டூயிங் வெல். அவன் அது சொல்கிறான், இவன் இது சொல்கிறான், அவன் இதை திட்டுறான், அவன் என்னை திட்டுறான், அதெல்லாம் இல்லை. உங்கள் மனசு என்ன சொல்லுது? நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு தானே இருக்கீங்க. கரெக்டாக பண்ணலைனாலும் பரவாயில்லைங்க, இட்ஸ் ஓகே. இது வரைக்கும் அப்படி இருந்துட்டோம். நாளையிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண தான் போகிறீங்க. ஸோ ஐ ரிப்பீட், யூ ஆர் டூயிங் வெல். என்ன ஆஸ்பெக்டாக வேணால் இருக்கட்டும், என்ன ஜேர்னியாக வேணால் இருக்கட்டும், ஹெல்த்தாக கூட இருக்கட்டும், வெயிட் லாஸாக இருக்கட்டும், ஃபிட்னஸாக இருக்கட்டும், என்னவா வேணால் இருக்கட்டும், நீங்கள் இது வரைக்கும் எப்படி வேணால் இருந்திருக்கலாங்க. பட் யூ ரியலி வாண்ட் டு மேக் அ டிஃப்ரென்ஸ். அண்ட் அதனால தான் இந்த எபிசோட் நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டிருக்கீங்க. நேற்று பேச்சு காற்றோட போச்சு. நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாளைக்கு பண்ண முடியலன்னா இட்ஸ் ஸ்டில் ஓகே. நாளையிலேருந்து கண்டிப்பாக ஷுவராக ஸ்ட்ராங்காக ஸ்டார்ட் பண்ணுங்கள். மொபைல் யூசேஜை கம்மி பண்ணிக்கோங்க. மார்னிங் ஏர்லியாக எழுந்திரிச்சு பிரிஸ்காக கொஞ்ச நேரம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு மைண்டு நல்லா காம் பண்ணிட்டு ஆரம்பிங்க. ஒரு 2-3 நாள் மனசு வச்சு பண்ணுங்கள். கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்க தான் செய்யும். பரவாயில்லடா, பரவாயில்லம்மா, நீ நல்லா தான் பண்ணுற, இன்னும் கொஞ்ச நேரம் படி, இன்னும் கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்ட கொஞ்சம் உந்தி போயிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் இலக்கை நீங்கள் அடைஞ்சிருவீங்க. ஐ ரிப்பீட், யூ ஆர் டூயிங் வெல். ஓகேங்களா? வேறு யாருமே உங்களுக்கு எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் கொடுக்க வேண்டாம். வேறு யாருமே உங்களுக்கு அதை சொல்ல வேண்டாம். நான் சொல்கிறேன், ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு பிரதராக, ஒரு வெல்விஷராக, ஒரு அன்போடு நான் சொல்கிறேன், யூ ஆர் டூயிங் வெல். முழு மனசை நம்புங்க. சரிங்களா? சம்டைம்ஸ் எல்லாரும் நம்மளை திட்டினே இருக்காங்க. என்னடா நீ உருப்படவே மாட்டேன், இப்போ எப்போ பாரு அந்த ஃபோனை நோண்டிகிட்டே இரு, அப்புறம் எங்கேருந்து உனக்கு வேலை கிடைக்கும், எப்போ பாரு அது பண்ணிகிட்டே இரு, அப்புறம் எங்கேருந்து நீ எக்ஸாம் கிளியர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்மளை திட்ட, நம்ம மைண்டே நம்மளை போட்டு திட்ட, நமக்கு அந்த ஒரு எனர்ஜியே இருக்காது, அந்த எந்துவே இருக்காது. என்னடா வாழ்க்கை இது, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி சார் போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவ் வைப்பு தாங்க இருக்கும். பட் உங்களை நீங்களே பாராட்டி பாருங்களேன். நல்லா பண்ணல, பரவாயில்ல, நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பாசிட்டிவ் வைப் கொடுத்து பாருங்களேன். நான் நிறையா டைம் சொல்லியிருக்கேன், பாசிட்டிவாக யோசிக்கிறது, பாசிட்டிவாக நம்புறது பாசிட்டிவ் திங்ஸை அட்ராக்ட் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் ஒழுங்காகவே பண்ணலைனா கூட, இல்லை நான் கரெக்டாக தான் பண்ணுறேன், இந்த ஒரு 1 or 2 weeks ஏதோ பிசுறு தப்பிருச்சு, பட் ஒரு தடவை தான் கண்ணை தவறும் அப்படிங்கிற மாதிரி, படையப்பா ரஜினிகாந்த் மாதிரி ஐ ஆம் டூயிங் வெல் தான், நான் யாருன்னு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டுக்கே ஒரு சவால் விடுங்களேன். பார்த்துக்கலாம் என்ன இப்போது. இஃப் நாட் நவ் தென் வென், இஃப் நாட் யூ தென் ஹூ. யோசிச்சு பாருங்களேன். ஸோ சிச்சுவேஷன் எப்படி வேணால் இருக்கட்டும், யார் என்ன வேணால் சொல்லட்டும், எனக்கு என்னை பற்றி தெரியும்ப்பா, இது வரைக்கும் நான் எப்படி வேணால் இருந்திருக்கலாம், நாளையிலேருந்து நான் போக போகிற பாதை சிங்கப்பாதை அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஜாலியாக கேர்ஃப்ரீயாக பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னுமே செம்மையாக பண்ண போகிறீங்க. ஒரு புது உயிராக பிறக்க போகிறீங்க. ஒரு ப்ராசஸை செம்மையாக பண்ண போகிறீங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான பர்சனாக மாறி லாட்ஸ் ஆஃப் அமேசிங் திங்ஸ் ஆர் ஆன் யுவர் வே. அண்ட் யூ ஆர் அ பியூட்டிஃபுல் சோலுங்க. நான் சொல்கிறேன், ஓகேங்களா? யூ ஆர் அமேசிங், சிம்ப்ளி யூ ஆர் அமேசிங். அண்ட் செம்மையாக நீங்கள் பண்ண போகிறீங்க. ஓகே, ஜஸ்ட் பிலீவ் பண்ணுங்கள், ஜஸ்ட் கீப் கோயிங்க, எல்லாம் நல்லது தான் நடக்கும். ஓகேவா? ஸோ நெகட்டிவிட்டி வேண்டாம், உங்களை பற்றின தாழ்வு மனப்பான்மை வேண்டாம், அது இருக்கிறது நேச்சுரல் தான். பட் அதை பாட்டுக்கு இருக்க விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்களோட வேலையை ஒழுங்காக பண்ணுங்கள், அதுக்கான பலன் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஓகே, ஸோ எல்லோரும் எப்போவும் ஹாப்பியாக இருங்க, சிரிச்சுட்டே இருங்க, உங்களுக்கு மனசு பிடிச்ச விஷயத்த பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் எப்போவுமே முழு மனசாக நம்புங்க, வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல். நன்றிகள் 1000. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐ எம் டூயிங் திஸ் பாட்காஸ்ட் ஃபார் ஃப்ரீ. அண்ட் உங்களால் முடிஞ்சதுன்னா என்னோடய பேஷனுக்கு மணி டொனேட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். buymeacoffee.com/இதயத்தின் குரல். ஜிபே, ஃபோன்பே கூட நீங்கள் பண்ணலாம். என்னோடய யூபிஐ ஐடி நவீன் ஃப்ரம் CEG@OKICICI. நீங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் லிசனராக இருந்தீங்கன்னா paypal.me/நவீன் விக்னேஸ்வர் அந்த வெப்சைட்டில் கூட நீங்கள் டொனேட் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன 3 பிளாட்ஃபார்முக்குமான லிங்க் இந்த எபிசோடோட டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டிருக்கேன். யுவர் சப்போர்ட் மீன்ஸ் அ லாட் டு மீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுத்தும். ஸோ ப்ளீஸ் டொனேட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஒரு 2 வாரங்கள் கழித்து இன்னொரு அழகான எபிசோடில் சந்திப்போம். டாட்டா, பபாய்.